ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சூப்பரான ஃப்ரைடே vlog தான். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். யூஸ்வலாக இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வெக்கேஷனுக்காக அலெக்சாண்ட்ரியா வந்திருக்கோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃப்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துட்ற மாதிரி இருந்துச்சு. மார்னிங் என்னுடைய டே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காஃபியில் தான் ஸ்டார்ட் ஆகும். லஞ்சுக்கு வந்து என்னென்ன சமைச்சு கொடுத்தோன்னா லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் வந்து நைட்டே பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சுருந்தோம். அதையும் வேக வச்சு தாளித்து கொடுத்தாச்சு. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னியும் தான் செஞ்சுருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் பக்கத்துலேயே வந்து சிக்கன் கடை இருக்குது. சிக்கன் வாங்கத்தான் போனோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராய்லர், கிராஸ், அப்புறம் வந்து நாட்டுக்கோழி, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாட்டுக்கோழி தான் வாங்கினோம். நம்ம ஊருக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து வெறும் சிக்கன் மட்டும் கிடைக்கும். இங்கே வந்து முழு கோழியவே ஃபுல்லாக வெயிட் போட்டு அதுக்கான அமௌண்ட் தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து ஒரு முழு கோழியவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 பீசஸாக தான் கட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. பட் நமக்கு வந்து அந்த மாதிரி சமைக்க தெரியாதுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சொல்லிவிட்டு சிக்கன் வாங்கிக்கிட்டு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கடை இருக்குது. மல்லி இலை, புதினா இலை, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே வாங்கினோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள் ஆகட்டும் சீசன் வைஸ் தான் கிடைக்கும். இப்போ இங்கே சம்மர் மேங்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கிடைக்குது. அண்ட் வாட்டர் மெலன் நம்ம ஊர் மாதிரி சம்மருக்கு கிடைக்கிற நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இங்கேயும் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மல்லி இலை வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மல்லி இலை இருக்குன்னா வெறும் 3 செடி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஜிப்ஷியன் பவுண்டுக்கு வந்து 1 பவுண்டோ இல்லை 2 பவுண்டோ சொல்லுவாங்க. ஏன்னு தெரில, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இஸ்மாயிலியாலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது மல்லி இலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு நான் தான் சமைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். சிக்கனை வந்து நம்ம ரொம்ப க்ளீன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் வைக்க போகிறேன். எப்போவும் அம்மா கொடுத்த மசாலா இருக்கும், அதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். பட் அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகாய், அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு தனியாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை அதையும் வணக்கி வச்சுருந்தேன். சிக்கனை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து வணக்கி விட்டுட்டு அது கூட சிக்கனை ஆட் பண்ணி அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன் வந்து டைரெக்டாக நான் மண்பானையில் செய்யாமல் வேறு ஒரு பாத்திரத்தில் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்பானையில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இங்கே கிடைக்கிற மண்பானைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. நம்ம எவ்வளவு தான் பழக்கப்படுத்தினாலும் ஒரு 2-3 முறைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஆயில் விட்டு கடுகு போட்டு தாளித்து எந்த ஒரு பொருள் செஞ்சாலும், அதாவது ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மண்பானை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு விரிசல் விட்டு உடஞ்சிருது. நானும் ஒரு 2-3 முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நல்லா பழக்கப்படுத்தியும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக செய்யும்போது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக வாங்கினதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நான் ட்ரையாக பண்ணுறதில்ல. கிரேவி பதத்தில் செய்கிற எல்லாமே தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் மாற்றி செஞ்சுக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கடைசியாக என்னால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. அந்த மண்பானையில் கடைசியாக ஒட்டி இருக்கிற அந்த குழம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு போட்டு பெசரி சாப்பிட்டோம். இது வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான்வெஜ் சமைக்கும்போது கடைசி அந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் ரைஸ் போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்க. அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நாங்களும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்பானைக்குள்ளே கொஞ்சம் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி சாப்பிடுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லன்ச் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் வந்து சாப்பாடு, சிக்கன் குழம்பு அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் அதனால வந்து சப்பாத்திக்கு வந்து எல்லா மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டு ஈவினிங்காக வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா நர்சரிக்கு தான்.
கொஞ்சம் தொட்டி மண் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஃப்ரெண்ட் அவங்க வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இந்த நர்சரி. இது ஒரு குட்டி நர்சரி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற செவ்வந்தி எத்தனை கலர்ஸில் இருக்குது பாருங்களேன். இங்கே நிறைய இடத்துல வந்து நான் அந்த செவ்வந்தி பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய அழகுக்காக வைக்கிற செடிகள் ஏகப்பட்டது இருந்துச்சு. இதோட பெரிய பெரிய நர்சரிஸ் நான் பார்த்துருக்கேன். பட் இது கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் தேவையில்லை. நாங்கள் தொட்டியும் மண்ணும் மட்டும்தான் வாங்கலான்ட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் இருந்துச்சு. இந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை, இந்த வாழைப்பூ இதெல்லாம் வச்சு பெருசாக எதுவும் பண்ண தெரியாது. நாங்கள் கேட்டதும் இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 இலையை வந்து பறித்து கொடுத்தாரு. ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பக்கம் இருக்கும், பட் நம்ம கேட்டால் அவங்க வந்து தரவே மாட்டாங்க. பட் இவர் நாங்கள் கேட்டதை உடனே கட் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த நர்சரிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கு. தம்பி வந்ததுலேருந்து அதை பார்த்ததுலேருந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்துச்சு. பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். நான் இங்கே ஈஜிப்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே கிடையாது. இன்கேஸ் எனக்கு ட்ராவல் பண்ண சான்ஸ் கிடச்சுன்னா இங்கே ட்ரெயின்லாம் வந்து எப்படி இருக்குது, உள்ளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையெல்லாம் ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அங்கே வந்து பூ இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்தோம். ரெட் கலர் ரோஸு, ஒயிட் ரோஸ்லாம் இருந்துச்சு. வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் பாப்பாவுக்கும் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சால் 2 பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு வாங்கிட்டு போய் அதில் ஏதோ ஒரு கிராஃப்ட் மாதிரி செஞ்சு ஏதோ ஒன்று விளையாடிட்டே இருப்பாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளே அது இதுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். எதுவும் வாயில் வச்சாலும் நமக்கு எதுவும் பயப்பட தேவையில்லை. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் அவங்க வந்து சப்பாத்திக்கு வந்து அழுத்தி கொடுத்தாங்க. நான் வந்து சப்பாத்தி செஞ்சிட்ருந்தேன். நாங்கள் எடுத்துகிட்டு வந்த வாழை இலை வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கிழிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வாழை இலையை கட் பண்ணி பிளேட் மேலே வச்சு சப்பாத்தி சூடான சிக்கன் குழம்போடு சூப்பராக சாப்பிட்டோம். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.